guys, welcome back to another video. இந்த வீடியோவில் வந்து நான் ஒன் டே ஃபுல்லாக வந்து என்னென்னலாம் படித்தேன் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாதி பாஸ்ட் 1 வீக்காக வந்து எனக்கு ரொம்ப முடியல சுத்தமாக. ஜுரம், கோல்டு, காஃபு எல்லாமே இருந்துச்சு. அதனால் வந்து 1 வீக்காக புக்கே தொடலை. இன்றைக்கி தான் வந்து காலைல 9 மணி கிளாஸுக்கு 8:55 தான் எழுந்து உட்காந்து எமூஞ்ச பாருங்க போண்டா மாதிரி இருக்கா. 8:55 தான் எழுந்து இதெல்லாம் வந்து எழுதிட்டு இருந்தேன். கவர்னன்ஸ் கிளாஸ் வழக்கம் போல். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோடய கவர்னன்ஸ் கிளாஸ் மட்டும்தான் இன்னும் எனக்கு பாக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். இது வந்து என் பாப்பாவுக்கு வந்து அக்கா வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ரைட் பிரைட் எஜுகேஷன்னு சொல்லுவாங்க. Sparrow, woodpecker, pigeon, hen, kingfisher, macaw. Ostrich idda, ostrich. Hawk. Thank you. Hawk idda, hawk. Hawk. Papu, eppadi papu nee enakke theriyadhu papu hawk na enna. Horse idda, horse. Very good. நம்ம இவ்வளோ பெருசாக இருக்கோம், நம்ம கூட வந்து ஒரு 1-2 விஷயம் தப்பாக சொல்லுவோம் கேட்டால். ஆனால் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லுவாள். ரொம்ப ரேர் தான் அவள் தப்பாக சொல்கிறது. இது வந்து ரைட் பிரெயின் எஜுகேஷன்னு சொல்லுவான் அவங்க அக்கா. இது என்னென்னா, நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ரைட் சைட் ஆஃப் தி பிரெயினையும் வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்துறது. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி எனக்கு அன்றைக்குமே ரொம்ப முடியல. பட் இருந்தாலும் கிளாஸ் இருந்துச்சு, படிக்கணும். ஆல்ரெடி 3 to 4 days ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். மத்தியானம்லாம் வந்து தூங்கிட்டேன். கிளாஸ் ஒரு 9 to 11 இருந்துச்சு. மறுபடியும் 11 to 1 வந்து கொஞ்சமாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கிட்டேன். இது வந்து ஈவினிங் 5 o'clock தான் மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்ன படிச்சுருந்தேன்னா கிளைமேட்டாலஜி. நான் வந்து போன வாரம் பாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் பாலிட்டி டெஸ்ட் ஒழுங்காகவே பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனதுனால நான் படிக்கவே இல்லை சுத்தமாக. படிக்காமல் இருந்ததை விட கொஷின்ஸ் வந்து ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்ளிகபிள் ஓரியன்ட் கொஷின்ஸ் இருந்தது. அது வந்து எனக்கு அப்ளிகபிள் பண்ண முடியல. ஸோ அதனால் நல்லாவே எழுதலை. அம்மா அக்கா எல்லோரும் வந்து வெளில போயிருக்காங்க கோயிலுக்கு. எனக்கு வந்து கிளாஸ் இருக்கிறதுனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். வந்து மதியானம் சாப்பிட்டேன். இருந்தாலும் சாயந்தரம் ஆனால் நம்மளுக்கு இந்த காஃபி குடிக்கணும்னு தோணும்ல, அதனால் காஃபி வச்சுக்கிட்டு இருக்கேன். காஃபி வச்சதுக்கப்புறமா அதை குடிச்சிட்டு தண்ணிக்கு வீட்டில் தீர்ந்து போயிடுச்சு. அதை போய் எடுத்துகிட்டு வரணும். ஒரு 2 கேன் தூக்கிட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ கிளாஸ் இன்னும் டைம் அனுப்பலை. அனுப்புறதுக்கு கிளாஸ் அட்டெண்ட் நீ கிளைமேட்டாலஜியை பாதியாவது முடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see எப்படி போகுது. சரி, அந்த டெஸ்ட் தான் ஒழுங்காக எழுதலை அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டாவது ஒழுங்காக எழுதலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சுத்தம்டா, நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் சுத்தமாக வராதே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சப்ஜெக்டாவது இந்த 1 வீக் படித்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமை அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரஃபியோட எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். கிளைமேட்டாலஜி பார்ட்டு. இன்றைக்கி எப்படியாச்சும் கிளைமேட்டாலஜி பாதியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, உடம்பு சரியில்லை. ஏன்னா நான் வந்து 1 வீக்காக படிக்காமல் இருந்ததுனால திடீர்னு புக் எடுத்து படித்தோடனே ஒரு மாதிரி இருந்தது. அந்த புக்கை ரொம்ப நேரம் படிக்க முடியல. பட் அந்த 1 வீக்குமே எப்படின்னா ஐயோ படிக்கலையே, ஐயோ படிக்கணுமேன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாமல் போனதை விட இதுதான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். படிக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ப்ரெஷராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் நீங்களும் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ரெஷருக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், இன்று என்பது மனிதருக்கு, நாளை என்பது கடவுளுக்கு, வாழ்வே இந்த மாதிரி பாட்டு பாடி நானே வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிக்குவேன். ஆறுதல் சொல்லிக்க மாட்டேன். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபார் மீ. நான் எனக்கு வந்து பிடிச்ச விஷயத்த பண்ணுறது. அதெல்லாம் எனக்கு பிடிச்ச 2 விஷயம். ஒன்று சமைச்சு சாப்பிட்றது, இன்னொன்று பாட்டு பாடுறது. படிக்கிறது வந்து பிடிக்காது. ஆனால் ஐபிஎஸ் ஆகணும், அந்த யூனிஃபார்ம் போடணும்னு சொல்லிட்டு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த நிஜமாவே படிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறமா நைட்டு வந்து மறுபடியும் காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் தண்ணி கேன் தூக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா அந்த ஷவர்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷவர்மா சாப்பிட்டுட்டு கீழே பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. என் வீட்டுக்கு கீழே வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டில் ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல் போயிட்டு நானும் பாப்பாவும் சும்மா கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தோம். அழுதுகிட்டே இருந்தா. ஸோ அம்மா எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டு வா வெளியில் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்போ தான் படித்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு இந்த தொட்டி ஆடிட்டு அவளுக்கு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன்.
இந்த கிளைமேட்டாலஜி பார்ட் வந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நோட் எடுத்தேன், ஜியாகிரஃபி நோட்டை. பட் வந்து இது ரிவைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஏதோ செகண்ட் ரீடிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ ஆல்ரெடி ரோட் 2 டெஸ்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர்ஸ் லைக் கிளைமேட்டாலஜி சாப்டர். பட் இது வந்து எனக்கு என்னமோ சுத்தமாக ஞாபகமே இல்லாத மாதிரி இருக்கு, பயமாக இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்மளாம் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது? ஒரு 5-6 வாட்டியாவது படித்தா மைண்டில் நிற்கணும்ல, கொஞ்சமாவது நிற்கவே மாட்டுது. தலைவலிக்குதா, தலைவலிக்குது. இந்த மாதிரி 5-6 வாட்டி படிச்சும் உங்களுக்கு மைண்டில் எதுவுமே நிற்க மாட்டேது அப்படின்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். பட் சத்தியமாக அது என்னன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் 7வது வாட்டி படிக்கணும் போல. அதுதான் வந்து அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். அந்த மாதிரி படிக்கணும்னு தெரிஞ்சுதானே இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். படிப்போம் வாங்க. மணி வந்து நைட்டு 10 மணி ஆகுது. 10 மணி அளவில் நான் 2 சாப்டரை கூட முடிக்கவில்லை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். Moving towards the polar, but never ever give up. You have to restart again. Come. ஒரு சூறாவளி கிளம்பியதே, அந்த மாதிரி வந்து இந்த கிளைமேட்டாலஜி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு புரட்சிகரமான முடிவு எடுத்து இதை நான் படிக்க ஆரம்பித்தேன். பட் நைட்டு நான் வந்து நிஜமாக சொல்லணுன்னா 12:30 வரைக்கும் நான் படித்தேன். ஆனாலும் இதனால் முடிக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ தான் உடம்பு சரியாக இருக்குது, மறுபடியும் படித்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டுச்சுன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 12:30க்கெலாம் தூங்கிட்டேன். மணி இப்போ 11:30. இதுக்கப்புறம் இது வந்து சும்மா உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக எடுத்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறமும் வந்து தூக்கம் வர மாதிரி இருந்தது. ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்டோட நான் கனெக்ட் பண்ணி கூகுள் மீட்டில் படிச்சுட்டு இருந்தேன். 2 பேரும் வந்து என்றைக்காவது தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த ஒரு சபதம் எடுத்தால் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பண்ணி அவுக்கிறேன், கட்டுறேன், மறுபடியும் படிக்கிறேன், முடிவிக்கிறேன், பேசுகிறேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறேன். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே வந்து படிக்க முடியல. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். இதுதான் நான் இன்னைக்கு டே ஃபுல்லாக பண்ணேன். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் சிக் டே மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் எல்லோரும் உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறீங்க? ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டிங்களா? இல்லை நீங்கள் என்ன எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நைட்டு 12 மணி அளவில் எனக்கு பசி எடுத்ததுனால் எங்கள் அம்மா வந்து உப்புமா வச்சுருந்தாங்க அடுப்படியில். சூரிய வம்சம் படத்தில் வரவங்க மாதிரி நைட்டு போய் இது கிச்சனை ஆராய்ந்து இந்த உப்புமாவை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ வீடியோ லேட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வரப்போகுது. ஸோ வந்து அதுக்கு படிச்சுட்ருக்கேன். 2வது இந்த வீக் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனாலவே வீடியோ வந்து அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் யுவர் ஒப்பீனியன். See you in the next video. Tata, bye bye.